நான்வெஜ்ஜே எடுத்துக்காத இந்த மந்தில் மண் சட்டியில் இந்த வாழைக்காய் மீன் குழம்பு வச்சு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். செய்யலாமா? வாங்க. ஹை கைஸ், வெல்கம் டு நிராலி லைஃப் ஸ்டைல். வாழைக்காயை நல்ல மீன் மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக், கொஞ்சமாக ஆயில் ஊற்றி லைட்டாக சால்ட் மட்டும் போட்டு அப்படியே ரோஸ்ட் மாதிரி பெரட்டி எடுத்துட்டேன். இந்த மாதிரி மண் சட்டியில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு லெமன் சைஸில் புளி ஊற போட்டு அதில் இருக்க தண்ணியை எடுத்துக்கிட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் குழம்பு மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். 4 பழுத்த தக்காளியை கழுவிட்டு மிக்சியில் 1க்கு 2 நான் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட கோகோனட் ஒரு 4 பல்லை நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகுளுந்த பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, 1 ஆனியன் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 ரெட் சில்லி முழுசாக இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ரெட் சில்லியை ஸ்கிப் பண்ணிடலாம். தாளித்ததை குழம்புல சேர்த்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல தலை கொதிக்கிறப்ப ரோஸ்ட் பண்ண வாழைக்காயை இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து அது மெதுவாக இஞ்சிற ஸ்டேஜில் நீங்கள் இறக்கி சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்கே போட முடியல, ஏன்னா பேர்ட் சவுண்ட் அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஓகே கைஸ், தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நிராலி லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.